ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பால்டேக்கி யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூப்ளி தென் அப்படின்னு சொல்லி கேம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சப்வே சர்வஸ் மாதிரி இருக்கும். சப்வே சர்வஸ் வந்து பார்க்கலைன்னா நம்ம வீடியோவில் கீழே போட்டுருக்கோம், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது சப்வே சர்வஸ் மாதிரி இருந்தாலும் இதில் சில விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கீழே அந்த மணல் பார்த்தீங்கன்னா அப்படி பிஸ்கெட் மாதிரி இருக்குது, அதுக்கு நடுவில் வந்துட்டு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு பதிலாக பிரிக்ஸாக இருக்குது. இங்கே வந்து பிரிக்ஸுக்கு வந்துட்டு 4 சக்கரம் போட்டு விட்ட மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம இதில் வந்துட்டு மொத்தமாக நான் 3 நிமிஷம் வந்துட்டு விளையாடலான் இருக்கேன். ஏன்னா தொடர்ந்து உங்களுக்காக வந்துட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இது பார்க்க பையன் மாதிரியும் இருக்குது, பொண்ணு மாதிரி இருக்குது. என்னென்னு எனக்கே சரியாக தெரியல. கையில் மேக்னெட் எடுத்துட்டா மேக்னெட் எடுத்துகிட்டு அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கீழே எந்த கிராஃபிக்ஸுமே கொடுக்கலாங்க. வானத்திலே மிதக்கிற மாதிரி இருந்தது. இதுவும் நல்லா தான் இருந்தது. போக போக கொஞ்சம் ஸ்பீடாகிட்டே போகுது. டபுள் காயின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை வந்து சப்வே சர்வீஸ் நம்ம நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டோம். ஒரு கேம் இன்னொரு கேமோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு விதத்தில் வந்துட்டு தனியாக ஸ்பெஷலாக இருக்கும். இதில் வந்து ஷீல்டெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிரியாக போய் இடிச்சிட்டோன்னு வைங்களேன், ஒரு தடவை நம்மளை வந்து காப்பாற்றிட்டுரும். ஆனால் அதே மறுபடியும் போய் இடித்தோம்னா நம்ம வந்துட்டு காலி ஆக்கிரும். இதில் வந்து ஸ்கேட் போர்டு இல்லை, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இருந்தாலும் நல்லா இருந்தது. போக போக இதோடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஓவராலாக நல்லாவே இருந்தது. கிராஃபிக்ஸும் அது மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு குறையும் இல்லை, நல்லாவே செஞ்சுருந்தாங்க. இந்த கேம் வந்துட்டு நீங்கள் விளாண்டு பாருங்கள். ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு காயின் கரெக்ட் பண்ணிருக்கோம். 458 கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பீடு பாருங்கள், என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இதுதான் மேக்ஸ் ஸ்பீடு. இதுக்கு இது மேக்ஸ் ஸ்பீடு இல்லை, இது வந்துட்டு ஒரு மீடியம் ஸ்பீடு. இதுவும் விட ஸ்பீடாகவும் இதனால் போக முடியும். சில பேர் சப்வே சர்வஸில் பார்த்தீங்கன்னா இந்த காயின் அன்கலெக்ட் சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும், எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, அது ஷீல்டை மாட்டி அதை வந்துட்டு நான் வந்துட்டு டேப் பண்ணிட்டேன். 2 தடவை மாட்டினாலும் அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு லெவல் 1 கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு 250 காயின் டெய்லி ரிவார்டாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இப்போ லெவல் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பக்கத்தில் ஏதோ பிளிங்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா கிரியேட் நியூ லெவல் அப்படின்னு சொல்லுது. இது என்னென்னு எனக்கும் தெரில, அதனால் நான் வெளியே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டரை டேர்ன் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. அது வந்துட்டு நம்ம வந்து ஷீல்டை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வச்சிட்டோம். ஷீல்டை அப்கிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸ் ஜாஸ்தி ஆகும். இப்போ லெவல் 2 ஸ்டார்ட் பண்ண ரீச் த ஃபினிஷ் லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, லெவல் 2 இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா திடீர்னு அவங்க பார்த்தீங்கன்னா சைடில் ரெயின்போலாம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு தான் கொடுத்துருக்காங்க தெரியல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டாஸ்க் வித்தியாசமாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் மாதிரி இருக்கும்ல, அது போனால் கீழே போகணுமோ அப்படின்னு நினச்சி குதிச்சா அங்கே போய் நான் இடிச்சுக்கிட்டேன். அதனால் வந்துட்டு நான் இதை வந்துட்டு இந்த லெவலை லூஸ் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இந்த வீடியோவில் சொல்லணும்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டரே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணி வந்துட்டு நியூவாக பப்ளிஷ் பண்ணிக்கணும். சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் தான் வந்து ப்ளே பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.